இப்போ வெயிட் லாஸ்க்கு வந்து என்னென்ன பழங்கள்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? 10 அவுட் ஆஃப் 10க்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக பைனாப்பிள் 8 அவுட் ஆஃப் 10. டைஜஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் குறைக்கும். கொய்யாப்பழம் 7 அவுட் ஆஃப் 10. ஸோ நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக வந்து இருக்கும், பொட்டாசியம் நமக்கு கிடைக்கும். பனானா 3 அவுட் ஆஃப் 10. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ஸ்பைக்கை வந்து உண்டு பண்ணும். வாட்டர்மெலன் 6 அவுட் ஆஃப் 10. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. சப்போட்டா 0 அவுட் ஆஃப் 10. கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. ஆரஞ்ச் 9 அவுட் ஆஃப் 10. ஸோ ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா நம்ம கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. உடல் பருமனில் விட்டமின் சி இருக்கிறவங்க விட்டமின் சி இருக்க ஃபுட்டு கண்டிப்பாக எடுத்துக்கணும். மாதுளை 9 அவுட் ஆஃப் 10. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டிக்காக நம்ம டயட் எடுக்கும் பொழுது நிறைய பேர் அனிமிக் ஆவாங்க. அது மாதிரி துவர்ப்பு சார்ந்த விஷயம் மாதுளையில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனால் மாதுளையை ஃபுல்லாக வந்து எடுக்கணும். அவகேடோ 10 அவுட் ஆஃப் 10. ஸோ பழங்களில் வந்து ரிச் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ALA அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கிறது வந்து எதில் இருக்குது அப்படின்னா அவகேடாவில் தான் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உடல் பருமனில் நார்மலாகவே நமக்கு தாபிதம் இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஸோ அதை தடுக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபுல்னஸ், நமக்கு அடிக்கடி பசி எடுக்காமல் ஒரு ஃபுல்னஸும் இந்த அவகேடோ ஃப்ரூட் தரும். ஆப்பிள் 2 அவுட் ஆஃப் 10. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் ஆப்பிள் எடுக்கும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால 2 அவுட் ஆஃப் 10.